அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, தினம் ஒரு தகவல் மூலமாக பல்வேறு பயனுள்ள செய்திகளை ஒவ்வொரு நாள் நாம் அறிந்து வருகின்றோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் வெளிநாட்டிலே வேலை செய்யக்கூடிய நம் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் படக்கூடிய அல்லல்கள், துன்பங்களை நாம் இந்த தினம் ஒரு தகவல் மூலியமாக அறிந்து கொண்டு என்ன மாதிரியான தீர்வை நோக்கி நகர்ந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து நம்மால் விடுபட முடியும் என்பதை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். வெளிநாட்டிற்கு வேலை செல்லக்கூடியவர்களுடைய நிலைமை எடுத்துக்கொண்டால் அதிலே பல்வேறு விதமான பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கின்றார்கள். முதலாவதாக எடுத்துக்கொண்டால் தன்னுடைய சொந்த பந்தங்கள், வீடு வாசல், மனைவி, தாய் போன்ற உறவுகளை எல்லாம் விட்டுட்டு போகக்கூடிய நேரத்தில் பெரிய மனசுமைக்கு அவர்கள் பெரும்பாலும் ஆளாகின்றார்கள். அவர்களுக்கு ஏதாவது அங்க நோய் நொடிகள் என்று வருகின்றது என்று சொன்னால் உரிய முறையில் அவர்களை கவனிப்பதற்குண்டான வாய்ப்பு அங்கே இல்லாமல் போகின்றது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறு அல்லது ஒரு மரணம் போன்ற நேரத்தில் எல்லாம் அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் உடனடியாக ஊருக்கு வந்து அவர்களுக்கு பணிவிடையும் செய்ய இயலாது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்து ஆளாக்கி கடைசி காலத்தில் தனக்கு இந்த பிள்ளை போதிய பராமரிப்பை செய்வான் என்று ஒவ்வொரு தந்தையும் விரும்புவார்கள். ஆனால் அந்த மாதிரி ஒரு முதிய வயதை அடைந்த பின்னால் அந்த தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை முறையாக செய்யக்கூடிய வாய்ப்பை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் இழக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவர்களுக்கு கூட இருந்து பணிவிடைத்தான் செய்ய முடியல. ஒரு கட்டத்தில் அவர்கள் மரணம் அடைந்தால் கூட அந்த மௌத்துடைய முகத்தை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்கெல்லாம் அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். வருவதற்குண்டான அனைத்து விதமான ஆசைகளும் மனசுல இருக்கும். ஆனால் அங்கே இருந்து அவங்க அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு முன்னால் வர இயலாது. அதை போல தன்னுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டு ஒரு வயசுல குழந்தைய விட்டுட்டு போவாங்க. அவங்க 5 வருஷம் கழிச்சு குழந்தையுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அந்த குழந்தை அம்மாட்ட கேட்கும், யாருமா புதுசா ஒரு மாமா வீட்டுக்கு வந்திருக்காரு. தன்னுடைய பெற்றெடுத்த குழந்தையுடைய மழலை சொல்லை கூட கேட்க முடியாமல், தமிழ்ல கூட சொல்லுவாங்க, குழல் இனிது யாழ் இனிது என்பார்கள், மழலை சொல் கேளாதார். வாத்திய கருவிகள் இருக்குல்ல, இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லுவானா? எவன் சொல்லுவான்? மழலையுடைய சொல்லு கேளாதவன் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி அந்த பெத்தெடுத்த அந்த குழந்தை மழலை மொழி பேசுமே, தத்தி தத்தி பேசுமே, அந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிக்காத வேதனையோட அவன் வந்து இருக்கிறான். அந்த வேதனைக்கெல்லாம் மேல வேதனையாக அந்த குழந்தை செய்யும், இந்த மாமா யாரு அதனை கேட்டாகணும், வேற தந்தைன்னு யாரு சொல்லி காட்டியிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி 5 வருடங்கள் கழித்து வரக்கூடிய நேரத்தில் பெத்த பிள்ளையுடைய பாசத்தை இழந்து விடக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மனைவி இருக்கிறாங்களே, திருமணம் முடித்த மனைவி, அவர்களுக்கு உண்டான ஆசாபாசங்களை உரிய முறையில் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். இதனால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய நிறைய குடும்பங்கள்ல பல்வேறு விதமான குடும்ப பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கின்றார்கள். கணவன் ஊரில இருக்கும் பொழுது மனைவிக்கும் அவங்களுடைய தாயாருக்கும், அதாவது மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில வரக்கூடிய பிரச்சனைகளை ஒரு கணவர் ஊர்ல இருந்தாலும் செய்வாரு, 2 பக்கமும் சரிசமமா பேசி அவர்களை 2 பேரும் இணக்கமாக ஒரு குடும்பத்தை நடத்திட்டு போவாரு. ஆனா வெளிநாடுகளுக்கு போன பின்னால் பெரும்பாலான குடும்பங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில சரியான முறையில் புரிதல் இல்லாத காரணத்தினால் அங்க போன்ல என்ன செய்யும், பஞ்சாயத்து நடக்கும். அவர் வேலை செய்வாரு, கடுமையான பணி சுமையில அங்க கடந்து உழலுவாரு. அவர் ரூமுக்கு வந்த உடனே போன் வரும், இந்த மாதிரி உன் பொண்டாட்டி என்ன இந்த மாதிரி பேசிட்டா என்று அவங்க பெரிய பஞ்சாயத்து 1/2 மணி நேரம் அம்மா சொல்லுவாங்க. அதை கேட்ட ஒரு ரத்த கண்ணீர் வடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மனைவி போன் பண்ணுவாங்க, உங்க அம்மா என்ன இந்த மாதிரி பாடாப்படுத்துறாங்க என்று மனைவி பேசுவாங்க. இவருக்கு மனசே உடைஞ்சு போகும். எந்த மனைவிக்காக, எந்த தாய்க்காக, எந்த பிள்ளைக்காக நாம இங்க கஷ்டப்பட வந்தோமோ அவர்கள் நம்மளை இந்த மாதிரி வேதனைப்படுத்துறாங்களே என்று வேதனைகளில கிடந்து உழலக்கூடிய நிலைமைகள் இருக்கும். இதுக்கெல்லாம் மேலாக வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்கல்ல, இங்க நாம ஒரு கடையில போய் வேலை செய்யும் பொழுது அந்த ஓனருக்கு பிடிக்கலையா, நம்ம முடிச்சு விட்டு என்ன செய்வோம், அடுத்த வாரம் வேற கடையில போய் சேர்ந்துப்போம். சம்பளம் சரியா தெரியலையா, வேற கடையில போய் சேர்ந்துப்போம், கேஸ் போடுவோம், கன்சியூமர் கோர்ட்டுக்கு இழுப்போம், ஜமாத்துக்கு போவோம். அந்த மாதிரி எல்லாம் அங்க எதுவுமே செய்ய முடியாது. ஒரு 3ஆம் தர குடிமக்களாகத்தான் அங்க இருக்க முடியுமே ஒழிய, எந்த வேலைக்கு நாம போறோமோ அந்த வேலையை பிடிக்கலன்னு சொன்னா திருப்பி ஊருக்கு தான் வரணும். நம்ம நினைச்ச மாதிரி செய்ய முடியாது, நினைச்ச வேலைகள்ல போய் சேர முடியாது. இப்படி எல்லாம் பல்வேறு விதமான மன பாதிப்புகளுக்கு உள்ளாகித்தான் அங்க சகோதரர்கள் சிரமப்படக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இந்த மாதிரி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உடல் ஆரோக்கியம் வேற பாதிக்கப்படும். எப்படி
இங்க இருக்கக்கூடிய கிளைமேட் வேற, அங்க இருக்கக்கூடிய கிளைமேட் முற்றிலும் வேற. அப்ப அந்த மாதிரியான சீதோஷ்ண நிலை பொருந்தி போகாத காரணத்தினால் உடல் ரீதியான பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு எல்லாம் ஆட்பட்டு, நோய்கள் நொடிகளுக்கு ஆட்பட்டு கடும் சிரமத்தில அங்க வாழக்கூடிய சகோதரர்கள் சிரமப்படக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இதற்கெல்லாம் மேலாக பெத்தெடுத்த குழந்தைகளுக்கு என்று உரிய கடமைகள் செய்ய வேண்டியிருக்குல்ல. ஒரு வாலிப வயது அடைந்த பெண்ணோ அல்லது வாலிப வயதை அடைந்து விட்ட ஒரு இளைஞனோ வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இந்த தந்தைக்கு இருக்கு. அம்மாவை பொறுத்தவரை என்ன செய்வாங்க, பாசத்தை காட்டுவாங்க, கரியான மீனான ஆக்கி போடுவாங்க. அந்த குழந்தையை சரியான முறையில கண்காணித்து வளர்க்கக்கூடிய அளவுக்கு சில குடும்பங்களிலே சில பெண்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்லாம போயிரும். அப்ப நம்மளுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளையா இருக்கட்டும் ஆண் பிள்ளையா இருக்கட்டும், அவர்கள் நல்ல ஒழுக்கத்தோடு வளர்வதற்குண்டான வாய்ப்பு குறைவு என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல ஏற்பட்டு போகும். அப்ப எந்த குடும்பத்துடைய நலனுக்காக நாம போனோமோ அந்த குடும்ப நலனில முக்கியமாக இருக்கக்கூடிய படிப்பாக இருக்கட்டும், ஒழுக்கமாக இருக்கட்டும், மத்த விஷயங்களாக இருக்கட்டும், அதுல ஒரு குறைவு ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு சூழ்நிலை எல்லாம் அங்கே ஏற்படுகின்றது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போகக்கூடியவர்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். எந்த நோக்கத்துக்காக திருமணம் முடிக்கப்பட்டதோ அந்த ஒரு இல்லற வாழ்க்கையே இல்லாத அளவுக்கு என்ன செய்யும், கடும் ஒரு போராட்டங்களுக்கு இடையில கணவனும் மனைவியும் வாழக்கூடிய நிலைமைகள்லாம் இருக்கு என்பதை எல்லாம் அவர் அறிந்திருந்தாலும் கூட ஒரே ஒரு காரணம் என்ன, காசு, பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் ஒன்றுக்காகத்தான் வெளிநாடுக்கு போகக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் அந்த மாதிரி நிலைமை இருந்தது. ராமநாதபுரம் போன்ற வறட்சியான மாவட்டங்களில் எந்த விதமான தொழிலும் இல்லாத நிலைமை இருந்ததுனால வெளிநாடுகளுக்கு போனார்கள். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி அல்ல. இன்னைக்கு நிலைமை அப்படியே தலைகீழாக மாறி வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வேலை செய்ய வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை மாறி இருக்கு. நீங்க தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வட இந்தியாவை சேர்ந்த எவ்வளவு பேர் இங்க வேலை செய்யறாங்க. காரணம், அங்க என்ன செய்து அவங்களுக்கு போதிய வேலை வாய்ப்பு இல்லாம தமிழகத்துல நல்ல கை நிறைய சம்பளம் தராங்க. நீங்க ஒண்ணு இல்ல, இந்த ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவர்கள், அந்த மாஸ்டரா இருக்காங்கல்ல, அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் இன்னைக்கு, 700 800 சம்பளம். அந்த மாதிரியான தொழிலை நம்ம கத்துக்கிட்டோம் சொன்னா நமக்கு அழகான முறையில் இந்த ஊர்லயே தமிழகத்திலேயே மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிப்பதற்குண்டான அருமையான வாய்ப்பு இருக்கு. கார்பெண்டர் தொழில் எடுத்துக்கங்க. அந்த கார்பெண்டர் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி பிளம்பிங் தொழில் செய்யக்கூடியவங்க, ஏசி மெக்கானிக் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் கடுமையான டிமாண்ட். நீங்க ஒரு கடையில போயிட்டு வாஷிங் மிஷின் வாங்கிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆளு 3 நாள் கழிச்சு வருவாரு. திடீர்னு ஒரு குழாய் ரிப்பேர்னு சொன்னா பிளம்பர் கிடைக்க மாட்டாரு. ஒரு கடையில போய் நம்ம சொல்லி வச்சுதான் பிளம்பரை வர வைக்க முடியும். ஏன்னா படிக்கிறவங்க இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், நான் ஐடி படிக்கிறேன், சரி அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. நடுத்தரமான இந்த வேலைக்கெல்லாம் கடுமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எந்த அளவுக்குன்னா நம்ம வீட்டுல ஒருத்தர் டிரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்தாரு, கொடுத்துட்டு 1 மணி நேரத்துல 2000 வாங்கிட்டு போயிட்டாரு. 1 மணி நேரம் தான் வேலை, கான்ட்ராக்ட் மாதிரி. பாய் எவ்வளவு பாய், 2000 ரூபாயா, 2000 ரூபாய் கொடுத்தா வேலையை முடிப்பேன்னு சொல்லி 5 பேரை போட்டாங்க. கடன் வேலையை முடிச்சு 2000 ரூபாய். கூட வேலை செஞ்ச வந்தவங்களுக்கு ஆளுக்கு 400 ரூபாய், இவருக்கு 1200 ரூபாய். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் சிரமப்படாம 4 பேரை வச்சு வேலை வாங்கினா அது கத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி ஃபாரின் சவுதிக்கு போன ஒருத்தர் என்ன செய்யறாரு, அங்க பேரிச்சை மரத்தை வளர்க்கக்கூடிய முறைகள் எல்லாம் பார்த்துட்டு இங்க நம்ம தமிழகத்தில் ஒரு வறண்ட பிரதேசத்தில் பேரிச்சை மரத்தை சிறப்பான முறையில் தமிழகத்தில் வளர்த்து அதை எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருக்காரு, ஒரு புதுமையா கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னைக்கு படித்த இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, மாடு வளர்ப்பு, மாடு பால் கறக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்குண்டான வழியை நோக்கி போறாங்க. ஒரு மளிகை கடன் ஒரு காலகட்டத்தில் இருக்கும், அங்க 8 நாள்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்த காலம்லாம் போய் இன்னைக்கு அந்த மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக பரிணமிக்குது. முடிவெட்ட வேலை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம முடிவெட்டுறோம் எவ்வளவு தரும், ஒரு ஆளுக்கு முடிவெட்ட 100 ரூபாய், மொட்டை போட்டு மலிச்சு விடுறதுக்கு 50 ரூபாய், ஒரு நாளைக்கு 20 கஸ்டமரை பார்த்தா 2000 ரூபாய், 500 ரூபாய் செலவு போனாலும் கூட 1500 ரூபாய். அப்ப சுய தொழில் செய்வதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளுமே தமிழகத்தில் இருக்கு. நம்ம என்ன செய்யறோம், அதற்கு அதை கத்துக்கிட்டு செய்யணுன்றதுக்குண்டான ஆர்வம் நமக்கு இருக்க மாட்டேங்குது. சில பேர் அப்படி என்ன செய்வாங்க, ஆர்வப்பட்டு வருவாங்க. அப்படி ஆர்வப்பட்டு அவர்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா ஆரம்பத்திலேயே அதோடைய ஆழ அகலங்கள் தெரியாமல், போதிய அனுபவம் இல்லாம நான் ஒரு கடையை திறக்க போறேன்னு சொல்லி 5 லட்சம் ரூபாய் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது நுட்பங்கள் தெரியாம தான் அதுல நஷ்டங்கள் பெரும்பாலும் ஏற்படுதே ஒழிய, புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், அதுல போதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அந்த கடையில் ஒரு ஃபேன்சி கடை திறக்கிறோமா, 2 வருஷம் அந்த ஃபேன்சி கடையில் நின்று நம்ம என்ன செய்யணும், வேலை செய்யணும். நம்ம கையில் 5 லட்சம் ரூபாய் இருந்தாலும் கூட
ஒரு ஃபேன்சி கடையோ செருப்பு கடையோ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை செய்ய போறோமா, ஒரு வருடம் 2 வருடம் அதுல நம்ம பணியாளாக பணி செய்தோம் என்று சொன்னால் அதனுடைய நெளிவு சுருவிலாம் நமக்கு தெரியும். அப்புறம் சொந்தமாக நாம கை காசு போட்டு பிசினஸ் பண்ணோம்னா அது செட் ஆகும். இந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடியவர்களுக்கெல்லாம் இது இப்படி சிந்திப்பதற்குண்டான வாய்ப்பே இல்லாம போயிடும். அவங்க காசை நிறைய எடுத்துட்டு வருவாங்க. இங்கே சுயமாக தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு சிந்தனை அவர்களுக்கு பெரும்பாலும் இல்லாமல் போகிற காட்சியை பார்ப்போம். அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா, இது மாதிரி நீங்க சில பஞ்சாயத்து கூட பார்க்கலாம். நான் 5 லட்சம் ரூபாய் தரேன், நீங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு அதுல வரதுல எங்களுக்கு பாதி 50% கொடுங்க என்றெல்லாம் இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி செய்வாங்க. பெரும்பாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக சேரக்கூடிய விஷயங்களில் எல்லாம் நிறைய பஞ்சாயத்து தான் வரும். போட்ட காசை கூட எடுக்க முடியாத சூழ்நிலைகள் தான் பெரும்பாலும் ஏற்படக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கிறோம். அல்லது அவங்ககிட்ட காசு இருக்கும், எந்த தொழிலை எப்படி செய்யறது என்கின்ற ஒரு முறை தெரியாது. அங்க இருந்து பணத்தை அனுப்புவாங்க. அந்த மனைவி காசு செய்ய மாட்டாங்க, முறையா சேமிச்சு வைக்க மாட்டாங்க. அந்த காசுக்குண்டான வரவு செலவு கணக்கெல்லாம் இல்லாம காசு இங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போய்கிட்டு இருக்கும். இப்ப இந்த மாதிரியான நிலைகள்லாம் இருக்கின்ற காரணத்தினால் பொருளாதாரம் என்ற ஒன்றுக்காக வெளிநாடுகளே போய் சிரமப்படக்கூடிய சகோதரர்கள் தமிழகத்திலேயே போதுமான அளவுக்கு இங்க சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சம்பளத்துக்கு போய் நின்றா கூட இன்னைக்கு 500 600 சம்பளம் தருவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. அப்படிங்கறத விளங்கி கொண்டு வெளிநாட்டுல எவ்வளவு சம்பளம், ஒரு சவுதி மாதிரியான நாடுகள்ல போய் வேலை செய்யறாங்கன்னு சொன்னா அங்க மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளமா? 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கினா கூட நடைமுறை வாழ்க்கையில பல சிக்கல்கள் இருக்கு. ஆனா அங்க வாங்குற சம்பளம் எவ்வளவு? 20,000 10,000 15,000 இந்த ரேஞ்சுக்கு சம்பளம் வாங்குவதற்கு தான் அவ்வளவு சிரமப்பட்டு என்ன செய்யறாங்க, வெளிநாடுகள்ல கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை இங்க நம்ம முறையா பட்டோம் சொன்னா அதற்கு ஈக்குவலான பொருளாதாரத்தை இங்க நாம சம்பாதிக்கலாம். அப்படிங்கறத நாம விளங்கி கொண்டு இங்கே பொருளாதாரத்தை ஈட்டுவதற்குண்டான வேலைகளை செய்து குடும்பத்தை பராமரித்து மனைவிக்குண்டான கடமையை முறையாக செய்து பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்குண்டான ஒரு பராமரிப்புகளை செய்து குழந்தைகளை பேணி பாதுகாத்து நாம் வளர்க்கும் பொழுதுதான் அந்த பொருளாதாரத்தினால் வரக்கூடிய உண்மையான பலனை நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கால் வெளிநாடுகளிலே சம்பாதித்து விட்டு நாம் இங்க சென்னைக்கு வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கோ முறையான பணிவிடைகளை செய்ய முடியாத சூழ்நிலைகளில அந்த காசினால் என்ன செய்யாது, முழுமையான சந்தோஷமோ அன்போ அங்கே ஏற்படாது. அதனால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாம் சில நேரங்களில் சந்திக்க வேண்டி இருக்கின்றது என்பதை வெளிநாடுகளிலே வாழக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு ஆலோசனையாக கூறி உள்நாட்டிலேயே அவர்கள் உரிய முறையில் உழைத்தார்கள் என்று சொன்னால் குறிப்பாக தமிழகத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் அதிகரித்திருக்கின்றது என்பதை ஒரு ஆலோசனையாக கூறி இன்றைய தினம் ஒரு தகவலை முடித்துக் கொள்கின்றேன். பாகிரதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah